ஆய நம. பொங்கல் பண்டிகை. தைப்பொங்கல், சூரிய பொங்கல். பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த திருநாள் மனிதனை புது முயற்சியில், புதிய நம்பிக்கையில், புதிய திருப்பத்தில் புகுத்தும் நாள் என்று சொல்லலாம். பூவில் இருக்கும் வாசம் போல் கடவுள் உணர முடியும், பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரிய பகவான். நெருப்பு வளையமாக நாம் பார்க்கிறோம். கண்கண்ட தெய்வம் அவர். அவரே சூரிய நாராயணராகவும் சிவசூரியனாகவும் இருக்கிறார். சூரிய பகவான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் புல் பூண்டு கூட முளைக்காது. யாரும் இந்த உலகத்தில் வாழவும் முடியாது. சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக தைப்பொங்கல், சூரிய பொங்கல், இந்த தை மாதம் முதல் நாளில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வழிபடுகிறோம். அதே நேரத்தில் உணவளிக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லி வழிபடுகிறோம். மார்கழி கடைசி நாளில் போகி கொண்டாடுகிறோம். தைப்பொங்கல் முதல் நாளில் பெரும் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்று கொண்டாடுகிறோம். கிராமத்தில் வறுமையில் இருப்பவர்கள் கூட புது அரிசி வாங்கி வந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபடுகிறார்கள். மார்கழியில் அறுவடை காலம் முடிந்து புதிர் நெல் வீடு வந்து சேரும். தை திருநாள் உணவளிக்கும் விவசாயிகளுக்கும் நம்முடன் உழைக்கும் மாடுகளுக்கும் நன்றி கூறும் விதமாக தை திருநாள் கொண்டாடப்படுகின்றது. நன்றி.